காஃபி குடித்து வர காப்பி சாமியே ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா சொல்லு பாடு கேட்டாலே புலி கூட்டமாய் ஓடி வரும். சாமி பாட்டு பாடணும். அதான் சாமி பாட்டு. இதுக்கு பேர் தானே சாமி பாட்டு. ஹாய் ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதே மார்கழி 9வது நாள். என்ன காலை? புரட்டு காலையா? செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். வாட் இஸ் ஸ்பெஷல் டுடே? மொக்க காமெடி காலையிலேயே. டுடே செவ்வாய்க்கிழமை. காங்காயம் காலையா? அப்ப செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தூங்கி எந்திரிச்சவங்க எந்திரிக்காதவங்க எல்லோருக்கும் காலை வணக்கம். வணக்கத்தை எப்போ நிறுத்துவீங்க? சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒருத்தருமே ரிப்ளை வணக்கமே போட மாட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அதுவே வருத்தம்ப்பா. நான் ரொம்ப வருத்தம். ஒருத்தருக்கு கூடமா ஒரு ரிப்ளை பண்ண தோணல. வணக்கம் அக்கான்னு சொல்றதுக்கு வணக்கமே போட மாட்டாங்கங்க. வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. அவ்வளவு மோசமாவா இருக்குது? வாங்க விளக்கு ஏற்றலாம் அனைவரும். விளக்கு விளக்கை போற்றுவோம். பச்சைமனை போற்றி. அடடா அடடா, ஆர்வ கோளர்ல பூ வைக்கலாம். பூ வைக்காமலே சாமி பண்ணிட்டு போயிடுங்க. சரி, பூ வைக்காமலே விளக்கு ஏற்றிட்டேன். என்னை மன்னித்து விடுங்க பகவானே. பகவானி பகவானியே, பூ வைக்காமலே விளக்கு ஏற்றிட்டேன். ரொம்ப தேவனே தேவியே முருகனே விநாயகனே ஏழுமலையானே ஏழுமலையானே எங்கள் அறுபடையானே முருகப் பெருமானே. முருகா மன்னித்தருள்வாய். முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா காக்கும் கரத்தோணி. ஐயா, ஆர்வ கோளாறுல இப்படியா சாமி கும்பிடுறது? சாமி கும்பிடுறது எதுக்கு பேர் தான் சாமி கும்பிடுறது தப்பு கிடையாது. பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டாலும் பூ சாமி வச்சுட்டு மறுபடியும் கும்பிட்டாலும் சாமியை கும்பிட்டா சரி. என்ன முருகா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் தினமும் தெய்வாம்சம். மதுரை மீனாட்சியே காஞ்சி காமாட்சியே காசி விசாலாட்சியே காமாட்சி அம்மணி எங்கள் துணை நீங்கள் தான் சாய் பாபா. பாபா ஒரு கருணாலயம் குபேரா எங்களுக்கு கொஞ்சம் கண் திறந்து காட்டப்பா. கொஞ்சம் கையில் இருக்கிற காசை கொட்டப்பா எங்க வீட்டுல. ஏழுமலையானே எங்கள் பிணி. சொல்லுங்க. அன்னைக்கு ஏதாவது பத்தி பேசுங்க. நேற்று நல்ல கல்யாணத்தை பத்தி பேசினேன். என்ன கல்யாணம்? மார்கழி ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வடபழனி கிளம்பிட்டோம். காலையிலே எல்லோரும் எவ்வளோ சுறுசுறுப்பாக வாக்கிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க. ஏஜ்டு பீப்புள்ஸ், நார்மலாக சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாருமே அவங்க காலையில் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் வந்து
கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஜாக்கிங் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 60+ 70+ தான் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்றுனா இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி டக்குன்னு கேமரா எடுக்கணும்னா தான் கஷ்டமாக இருக்குது. அச்சோ அம்மா அவங்க தான் முத்து மாரியம்மா. எனக்கு பிடிச்ச சாமி ஃபீனிக்ஸ் மால் தாண்டி அந்த கோவில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். எப்போல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த கோவில் கிராஸ் பண்ணி கோடம்பாக்கம் போகும்போது அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு தான் போவோம். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கும் ரேஸ்லஸ் போகிற வழியில் அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி குதிரை வெளியில் வர்றதுக்காக தயாராக நின்றுட்டு இருக்கும் போல். பட் நாங்கள் முன்னாடியே போனதுனால இன்றைக்கி வந்துட்டு குதிரை வெளியில் வரல. நிற்கிறாங்க, அவங்க வாட்ச்மேன் தான் நிற்கிறாரு, குதிரை வரவே இல்லை. இப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறோம். இதான் ஈட்டி ரேஸ்லஸ் பக்கத்தில் நிற்கலாம். வெளியில் வர டைம் குதிரை வெளியில் வர்றதுக்காக. ஆமாடா குதிரை. அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களும் அந்த டைமிங்க்கு வந்து இப்போதான் குதிரை வருது. அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் சரி ஓகே எவ்வளோ பயபக்தியாக இருக்காங்கன்னு பாருங்களா. நான் வேலை கரெக்டாக ஒரு வேலையை செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரீட் மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க சிட்டிங்க்கு. ஸ்ட்ரீட் மாதிரி எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. சூப்பராக இருக்குது ஏரியா. மெட்ரோ ஓடுது, பட் எடுக்கணும்லையே ஓடிச்சு. கோவில் பக்கம் வந்து விட்டோம் முருகா. திரும்பி கொண்டு ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.